மலர் சமையல் ரூமில் சமைச்சிட்ருக்காங்க. அங்கே வந்து போஸ் போகிறாரு. போயிட்டு இங்கே பாரு மலர், நீ சமைக்க வேண்டாம், வா நம்ம வெளியே போகலாம், போயிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் மாற்றிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க இந்த படம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. இல்லை நீ போயிட்டு நல்ல ஒரு சரியாக கட்டிட்டு வா, நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நாமளா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு மலர் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. ஆமாம் போ, அப்படியே வண்டி சாவி எடுத்துகிட்டு வா, நம்ம பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. போஸ் அப்படி சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷமாக மலர் போயிட்டு அழகாக புடவெல்லாம் கட்டிட்டு வராங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அப்படியே வெளியே போகிறாங்க. போயிட்டு மலர் சொல்கிறாங்க தமிழை பார்த்து, தமிழ் கூட கொண்டு தெரியுமா, அவர் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு, அதுவும் பைக்கில் தெரியுமா, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, அவர் இப்படிலாம் பண்ணுவார் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மலர். சரிக்கா நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே அந்த பைக்கில் அப்படியே மலரை கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியெல்லாம் அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணவே மாட்டீங்க, என்னை எப்படி வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. அதுக்கு போஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, சரி பூ இருக்கு வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னது பூவா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. ஆமாம் உன் தலையில் பூ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கி கொடுக்குறாரு. மலர்கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மலர் பூ வாங்கிக்கிறாங்க. வச்சு தலை ஃபுல்லாக வைக்கிறாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, என்னங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. எனக்கு இன்னும் எங்கெங்கே கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. வா மலர், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நீ எங்கே போகிற நீயே அங்கே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாரு தமிழுக்கு, வேறு எங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ராட்டினா ரொம்ப பிடிக்கும் அக்காவுக்கு, நீங்கள் ராட்டினத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. என்ன அங்கங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்கிறாரு. நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ராட்டினத்தை காட்டுறாரு. பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க மலர். இந்த ராட்டினத்துக்குள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு போஸ். எனக்கு ராட்டினம் பிடிக்கும்ன்றது உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ராட்டினத்தில் ஏறுறாரு. அவ்வளோ சந்தோஷமாக மலர் ஏறுறாங்க. அப்படியே சுற்றுறாங்க. சுற்றும் போது இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண நினச்ச அந்த பொண்ணு பார்க்குது. பார்த்தவங்க என்ன போஸ் வந்து இப்படி மலர் கூட சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஆட்டோவில் நின்று அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்போ இந்த ஆள் என்னை ஏமாற்றிருக்கானா போஸ் இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கோவப்படுறாங்க. நல்ல சந்தோஷம் மலர் கூட அப்படியே ராட்டினெலாம் சுற்றுறாரு. சுற்றிட்டு வராரு. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலர் போஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சேது வீட்டுக்கு வராரு. வந்தவொடனே அவங்க அண்ணி பார்க்குறாங்க. போயிட்டு எல்லா அழுக்கு துணியும் கொண்டு வராங்க. இது எல்லாமே நான் வந்து துவைக்கிறதுக்கு போட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிட்டு இருக்காரு. சேது நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மதினி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லை நீ தமிழ் கூட பேசு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மதினி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் யார் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சேது சொல்கிறாரு. அதுக்கு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. தமிழ் வராங்க. வந்தவொடனே அவங்க அண்ணிக்கிட்ட பேசுகிறாங்க. அக்கா என்னக்கா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் எவ்வளோ சேதுக்கிட்ட சொல்லி பார்த்தேன், ஆனால் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி சொல்கிறாங்க. பரவாயில்ல விடுங்கக்கா, அம்மா இந்த துணியெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தமிழ் இல்லை துவைக்கிறதுக்காக லாண்ட்ரியில் போட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக, நானே துவைச்சி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு தான் உரிமை இருக்குல்ல, அவர் என்னோட புருஷன், அதனால் நான் கண்டிப்பாக அவரோட துணியெல்லாம் துவைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் கூட நான் இல்லைன்றதை நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்படுறாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க அவங்ககிட்ட. ஆமாம் தமிழ் எனக்கும் தெரியுது, ஆனால் சேது வந்து மனசு ஒத்துக்கவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அண்ணி சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்கிட்ட. தமிழ் கூப்பிட்டு சொல்கிறாங்க போஸ் கிட்ட, இனிமேல் என் வீட்டுக்காரர் டெய்லி குடிக்கவே கூடாது, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி பார்த்துக்க முடியும் அவர் குடிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்கிறாரு. நீ குடிக்காமல் நீ பார்த்துக்கணும், இதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ். சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே சேது கூப்பிட்டு எனக்கு போயிட்டு நீ வாங்கிட்டு வா குடி அப்படின்னு சொல்கிறாரு.